ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சோட இன்றைக்கியோட மேட்ச் டாஸ் யார் வின் பண்ணுவா, யார் பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்குமா யாருக்காவது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சென்னையில் வச்சு நடக்குது. சென்னை கிரவுண்ட்னாலே எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஸ்பின்னிங் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் இப்போ நிறைய ரூல் கொண்டு வந்திருக்காங்க பிசிசிஐலேருந்து. ஸோ அதனால் கிரவுண்டு ரெண்டு டீமுக்கும் ஓரளவு ஆவரேஜாக தான் ரெடி பண்ணணும், 50-50. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பின்னிங்காக இருக்காது, ஓரளவு ஃபேஸர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், பேட்டிங் இதாகவும் இருக்கும். ஓகே, பிச்சோட பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோரே 150 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பழைய மேட்ச் வச்சு எடுத்தது, அது ஃபுல் ஸ்பின்னிங் ட்ராக்காக இருக்கும். அதனால் ஸோ நம்ம இதை வச்சு டீம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ லைனப் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் ஒரு டீம் நம்ம எடுக்க முடியும். மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலருக்கும் 50, ஸ்பின்னருக்கும் 50% இருக்க மாதிரி ஹெல்ப்ஃபுல் பிச்சு தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக. இன்றைக்கி டாஸ் யார் வின் பண்ணுவான்னு பார்த்தா சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜும் சிஎஸ்கேக்கு 52% இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு 48% இருக்குது. ஏன் அந்த 4 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அந்த ஸ்பின்னர் தான், குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இங்குடி 100 அகமது, அஸ்வின், ஜடேஜா இன்றைக்கி ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அஸ்வின் கூட ப்ளே பண்ணார்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சில் மெயின் விக்கெட் எடுக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ப்ளே பண்ணுவாரான்னு தெரில. ஏன்னா லைனப்பே இன்றைக்கி கொலாப்ஸாக இருக்குது ரெண்டு டீம்லேயுமே. அங்குடி இன்னும் ஸ்பின்னர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பிளேயிங் 11 பார்ப்போம். இந்த மேட்சோட கிவ்அவே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, யாரும் ஜாயின் பண்ண மாட்டீங்க. நேற்று நம்ம ஃப்ரெண்டு நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார், நம்ம சொன்ன டீம் வச்சு போட்டிருந்தார். ரொட்டேஷன் பிளேயர் தான் நம்மளுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவர் ரொட்டேஷன் பிளேயர் எடுத்து போட்டிருந்தார். நான் விராட் நேற்று ரொட்டேஷன் பிளேயராக கொடுத்துருந்தேன். ஏன்னா அவருக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் அவருக்கு கேட்ச் விட்டுட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க, நல்லா இன்னிங்ஸ் ஆடிட்டார். ஸோ ரொட்டேஷன் பிளேயரில் தான் நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக வந்துட்டார். நான் சொல்லியிருப்பேன் கேப்டன் சாய்ஸ்னாலும் கொடுத்துக்கோங்க 50-50ன்னு. சொன்ன மாதிரி நேற்று நம்மளுக்கு செம்ம டீமாக அமைஞ்சுது. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 10 ஓவர் வரைக்கும் நம்ம ஜிஎல்ல 10,000க்குள்ளே தான் இருந்தோம். செம்மையாக போயிட்டு இருந்தது. ஏன்னா படிக்கல், ராணா எல்லாருமே ஓரளவு நல்ல, ஜெய்ஸ்வால் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸோ உள்ளே தான் இருந்தோம். ஆனால் எல்லா டீமுமே உள்ளே இல்லை, ஒரு டீம் தான் நல்லா இருந்தது ஓரளவு. அதுலேயும் 8 பேர் நல்லா இருந்தாங்க, ஒரு 3 பேர் கொஞ்சம் எடுக்காமல் மாற்றி வேறு டீமில் இருந்தாங்க. ஸோ அதனால் மறுபடி 8 லட்சத்துக்கே பின்ன வந்துட்டோம், ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா இருந்தோம், பட் பொசிஷன் லாஸ்ட் நேரத்தில் மாறிட்டு. ஓகே, இன்றைக்கோட மேட்ச் பார்க்கும்போது பிளேயிங் 11 பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா லாஸ்ட் மேட்ச் இறங்கினவங்களே தான் ப்ளே பண்ணுவாங்க. நம்ம ஃபுல்லாக வீடியோ லென்த்தாக போயிடுது. லாஸ்ட் மேட்ச் இறங்கினவங்களே தான் இறங்குவாங்க. இதில் சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி ஓவர்டனுக்கு பதில் யாராவது புதுசாக ட்ரை பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அஸ்வினும் இன்றைக்கி கண்டிப்பாக விளையாடணும். பட் ஆனால் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களான்னு தெரில. மிச்சப்படி புது பிளேஸ் எல்லாம் சேம் டீம் தான். சென்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் டாப் ஆர்டர் சேம் தான். அபினவ் மனகருக்கு பதில் சம்மி உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்கும் பாருங்கள், ராகுல் சகர் உள்ளே வரலாம், இல்லைனா மெண்டிஸ் அவர் உள்ளே வர சான்ஸ் இருக்குது. சென்னை கிரவுண்டு கொஞ்சம் 50-50 சான்ஸ் இருக்குமோ. ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவு எப்போவுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறவங்களுக்கு. ஸோ அதனால் இவங்க லைனப்பில் 2 ஸ்குவாட் வச்சுருப்பாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சும் நீங்கள் வின் பண்ணணுன்னு தான் வருவாங்க. ஏன்னா 2 பேருமே டேபிளில் லாஸ்ட் இருக்காங்க. ஸோ 2 டீமுமே நல்லா ஃபைட் பேக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பெஸ்ட்டு பிளேயர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா இன்றைக்கி நின்று ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. சிவன் துபை இது வரைக்கும் நின்று ஆடுதார். இன்றைக்கி மேட்ச் வரும்போது ஒரு 10 பந்துக்கு 30 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மிச்சம் 2 பிளேயர்ஸுமே சின்ன பையங்களுமே ஓரளவு நல்ல ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, ரசிதும் மகேந்திரும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஆவரேஜ் இன்னிங்ஸ் கண்டிப்பாக ஆடுவாங்க. நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சா அப்படின்னா ஜடேஜா உள்ளே கொண்டு வந்துக்கோங்க.
அதுக்கப்புறம் அஸ்வின் லேண்டார்னா இன்றைக்கி அஸ்வினை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக 2 விக்கெட் எடுப்பார். ஸோ இதுதான் சேஞ்சஸ்ஸு. நூர் அகமது, கலீல் அகமது, பத்திர்னா இவங்க வந்து நூர் அகமது ஒரு மஸ்ட்டு பிக்கு, நல்லா விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. கலீல் அகமதுக்கு வந்து 1 விக்கெட் அப்படி தான் எடுக்க சான்ஸ் இருக்குது. டீம் வருவாரா அப்படின்னு கேட்டால் ஓரளவு டவுட்டு. ஆனால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ், பவுலிங் ஸ்பெல் நல்லா போட அதிக வாய்ப்பு இருக்குது. பத்திர்னா லாஸ்ட் நேரத்தில் ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம். ஓகே, எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் பார்க்கும்போது கிளாசன் இன்றைக்கி பேட்டிங் வரும் பட்சத்தில் இன்னும் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் எப்படி விளாண்டோ அதே மாதிரி தான் விளையாட இன்றைக்கி அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டில் அவர் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. போன மேட்ச் நம்ம கொடுத்த டீமில் பாதி இதில் வைஸ் கேப்டன் நம்ம கிளாசன் தான் கொடுத்துருந்தோம். செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறார். இன்றைக்கும் அதே மாதிரி தான் வைஸ் கேப்டன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஹெட்டு அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர்த்துக்குமே உங்கள் ரிஸ்கி தான். யாராவது ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஹெட்டாக அபிஷேக் சர்மாவான்னு கேட்கும்போது நான் வந்து அபிஷேக் சர்மா தான் போவேன். ஏன்னா அவர் வந்து பேட்டிங் ஆடினாலும் ஒரு 20 ரன் அடித்து ஓவர் போட இன்றைக்கி அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விக்கெட் எடுத்தார்னா டீமில் வருவார். உங்களோட சாய்ஸ். ரிஸ்கியாக நீங்கள் அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய்ங்க. 2 பேருமே நல்லா இருக்குது இந்த க்ரௌண்டில். அதே மாதிரி இஷான் கிஷனும் இன்றைக்கி வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ அவர் போன மேட்ச் ரொம்ப இதாக அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அனிகேத் வர்மா பேட்டிங் வரும்ல டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுவார். மெண்டிஸ் இன்றைக்கி வந்தார்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அவர் மஸ்ட்டு பிக்கு, 2 விக்கெட்டு ப்ளஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் நல்லா பவுலிங் போடுவாங்க. பேட் கமின்ஸ் இல்லைனா சம்மி இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் உள்ளே மாற்றி ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. உனாட்கட் இன்றைக்கி விளையாண்டார்னா எடுத்துக்கலாம். ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது ஜடேஜா ஓவர் 10, இஷான் கிஷன் அந்த ஸ்பின் அனிஷே. ஸோ இவங்க 4 பேர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்றைக்கி ரொட்டேஷன் பிளேயர்லேருந்து உள்ளே வருவாங்களா அப்படின்னு பார்த்தா இஷான் கிஷன், ஜடேஜா இவங்க 2 இடத்துல யாராவது ஒருத்தர் உள்ளே வர அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கேப்டன் சான்ஸ் பார்க்கும்போது நான் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் முக்கியமான பேட்ஸ்மேன் 3 பேர்த்துமே கொடுத்துட்டேன். ஏன்னா 3 பேர்த்தில் 2 பேர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தர் ஆவரேஜ் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஹெட்டும் அபிஷேக் சர்மானாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்துவோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பால் வந்து நல்லா ஃபேஸ் ஆகி வரும். 2 பேர்த்துக்குமே பிடிக்கும். இங்கே வந்து ஸ்லோவானால் தான் இவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருந்தால் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஸ்லோவானால் அவர் பிரச்சனை. 100 அகமது ஓவரில் அவுட் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. அபிஷேக் சர்மா அதே மாதிரி தான். அதுமாதிரி சிவன் துபே, ரச்சின் ரவீந்திரா, 100 அகமது இவங்க 3 பேரும் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 100 அகமது 2 to 3 விக்கெட் எடுப்பார். பட் ஆனால் அவருக்கு கரெக்டான டைமில் ஓவர் கொடுக்கணும். ஓவர் எப்பவுமே தப்பாக கொடுத்துட்ருக்காங்க. டைமில் கரெக்டாக கொடுத்தா நல்லா விக்கெட் எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. கேப்டன் சான்ஸ் தான் அது. என்னோடய டீம் நான் பெஸ்ட்டு டீம் எடுத்திருக்கேன். கிளாஸை நான் கொடுத்துருக்கேன். இஷான் கிஷன் நான் போகல. அதுக்கடுத்து ஹெட்டு அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் ஏன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 10 ஓவர் ஆடிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகினாலும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருக்கும்போது 100 அகமது வைஸ் கேப்டன். அதனால தான் கலீல் அகமதை நான் ட்ராப் பண்ணிட்டு போயிருக்கேன். ஸோ மிச்சப்படி சென்னை தான் மிச்ச பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ ரச்சின் ரவீந்திரா கேப்டன், வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். லைனப் வந்தப்பறம் நான் ஒரு 3 டீம் இல்லை 4 டீம் 5 டீம் நான் கொடுப்பேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டாக என்ன டவுட்னாலும் டீம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம சொல்கிற 18 பிளேயரை வச்சு ஒரு 6 to 8 டீம் 10 டீம் க்ரியேட் பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போட்டு. ஸோ அப்படி போடும் பட்சத்தில் கண்டிப்பாக ஜிஎல் உள்ளே நல்லா வின்னாக ஒரு சான்ஸ் இருக்கும். ஏன்னா நேரத்தில் நான் 7 டீம் போட்டிருந்தேன். ஒரு 18 பிளேயர். ஏன்னா 4 பேரை வந்து தூரம் எடுத்துடணும். 18ல் இன்னும் 2மே கழிக்கலாம். ஏன்னா 2 டீமே நல்ல பலம் வாய்ந்ததாக இருக்கும்போது 18 பிளேயர் ஆவரேஜாக வந்துடுவாங்க. ஏன்னா 24 பிளேயர் பார்த்தீங்களா, 8 பேரை நம்ம கழிக்கும். அதை மட்டும் பார்த்து இது பண்ணும்போது 18 பிளேயரை வச்சு நான் டீம் ரொட்டேட் பண்ணி போடுவேன். அப்படி போடும்போது கேப்டன் சான்ஸ் மட்டும் ஒரு 6 பேர் வந்துடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போடணும். நேற்று வந்து நான் விராட் கோலி கேப்டன் கரெக்டாக ஒரு டீமில் கொடுத்துருந்தேன் டெலிகிராமில். இல்லை வைஸ் கேப்டன் வந்து நான் எஸ்எல்சி டயால் போயிட்டேன். ஜெயஸ்லூட் தான் என் கணக்கில் டீம் கொடுத்துருந்தேன் கணக்கு. ஏன்னா ரொட்டேட் பண்ணி நான் அந்த லைனப் டைம் ஆகுது அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கும்போது ஒரு மிஸ் பண்ணிட்டேன். அது கொடுத்துருந்தோம்னா அந்த டீம் இன்னும் நல்லா உள்ளே வந்திருக்கும். நல்ல ஜிஎல் அடிச்சிருக்கலாம்.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் நான் சொன்னதை வச்சு ஒரு டீம் க்ரியேட் பண்ணி அதே குரூப்பில் நான் ஃபோட்டோ இதை நீங்கள் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் குரூப்பில். ஸோ உங்களோட க்ரியேட் பண்ணி நீங்களும் ஒரு 2 டீம் 3 டீம் உள்ளே கொடுங்க. அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கிடுவாங்க நிறைய பேர். நம்மளும் அதை வச்சு ரெஃபர் பண்ணி ஒரு நல்ல டீம் பிக் பண்ணி கொடுக்கும்போது நல்லா இன்னும் அமையும். ஸோ பார்க்குறவங்க அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.